வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, திருமூலரின் திருமந்திர பாடலாக 2820வது பாடலை எடுத்துக்கலாம். திருமூலர் வாழ்ந்த காலத்தில் நாம் பிறந்திருந்தா கூட அந்த அளவுக்கு புரிஞ்சிருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, தமிழ் அந்த அளவுக்கு நம்ம ஆழ்ந்து செல்லவில்லை. ஆனால் எனக்கு கூட இப்போ எப்படி புரியுது அப்படின்னா, மனவளக்கலையில் இருக்கிறதால தான். அவங்களும் விளக்கம் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் மனவளக்கலை எனக்கு கொஞ்சம் அறிவை போதிக்குது. நான் ஏதாவது இதில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கூட போடுங்க. என்ன சொல்ல வரன்றதை நம்ம புரிஞ்சுப்போம். நான் என்றும் தான் என்றும் நாடினேன் நாடலும், நான் என்றும் தான் என்றும் இரண்டில்லை என்பது, நான் என்ற ஞான முதல்வனே நல்கினான், நான் என்ற நானும் நினைப்பு ஒழித்தேனே. அதாவது நான் என்ற நாம் என்ன பண்ணுறோங்க, நாம் இறைவனை நோக்கி, தான் என்ற இறைவனை நோக்கி அறிய முற்படுகிறோம். பக்தி மார்க்கம் உண்மைதான். பக்தி இல்லைன்னா ஞானத்துக்கு வர முடியாது. அப்போ இறைவனை நோக்கி நம்ம என்ன பண்ணுறோங்க, இறைவனை நோக்கி பயணம் செய்கிறோம். அதான் ஒருத்தர் சொன்னார், ஒரு அறிஞர், கல்லாக நுழைந்தது சிலையாக மாறியது, மனிதனாக நுழைந்த மனிதன் எத்தனை தடவை நுழைந்தாலும் கோயிலுக்குள் மனம் ஏன் கல்லாக இருக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ யார் மாறணும்? அடுத்த லைன் பாருங்கள். நான் என்றும் தான் என்றும் இரண்டில்லை என்பது. இங்கே நான் கிடையாது, தான் என்ற வேற ஒன்றும் கிடையாது, ரெண்டும் இல்லை, ரெண்டும் ஒன்று தான். யார்? ஞான முதல்வனான, அடுத்த லைன் சொல்கிற பாருங்க, நான் என்ற ஞான முதல்வனே நல்கினான். இறைவனே என்ன பண்ணுறாங்க, நான் என்ற நிலையை ஒழித்து எங்கும் தானாகி நின்றான். அப்போ அந்த நிற்கிற அர்த்த தத்துவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்ற நானும் நினைப்பை ஒழித்தேனே. அப்போ முதல்ல இறைவன் வேற நாம் வேற சொல்ல நமக்கு என்ன பண்ணுறோங்க, இறைவனுக்கு சரணாகதி போகிறோம், இறைவனை துதிக்கிறோம். அப்பா நீ தான் படைச்ச, நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படி சொல்லி என்ன பண்ணுறோங்க, சரணாகதியாக கெஞ்சக்கூடிய நிலையில் இறைவன் எல்லாமே எனக்கு கொடுத்துருக்குறான்னு தெரியாமல் நம்ம இறைவனை நோக்கி இன்னும் பயணம் மேற்கொள்கிறோம். அப்போ மேற்கொள்ளும் போது தான் என்ன பண்ணுறாங்க, நாடினேன். அந்த அடுத்த நிலையில் பார்த்திங்கன்னா, நான் என்றும் தான் என்றும் இரண்டும் இல்லை. நான் வேற இறைவன் வேற இல்லை. இறைவன் தான் எனக்குள் உயிராக அறிவாக இருப்பது, இயங்கி கொண்டிருப்பது, மனமாக இயக்கப்பெறுவது என்னோட அறிவு, புலன்கள் வழியாக போவது உணர்ச்சி வயப்பட்ட நிலை. அப்போ இறைவன் தான் எனக்குள்ள உயிராக அறிவாக இருக்கிறான் அப்படின்னா நான் என்ன பண்ணுவோம், அதான் நம்ம திருப்பி உயிராக அறிவாகன்னு சொல்லும்போது அதுதான் உண்மை. அப்போ நான் என்ற ஞான முதல்வனே நல்கினான். இறைவனே என்ன சொல்கிறாங்க, நீ நானும் வேற இல்லைப்பா, உனக்குள்ளே தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற நிலையை ஒழிக்கிறார், உணர்த்துறார். அப்போ இந்த நிலை என்ன நிலை, அதாவது இந்த நிலை பார்த்தீங்க அப்படின்னா எந்த நிலை அப்படின்னா அத்வைத நிலை, ஞான நிலையை தொடுகிறோம். ஏன் ஒழிக்கிறான்னு என் வார்த்தையில் வந்துச்சுன்னா, சில பேர் அப்படி தான் இறைவன் வேற நாம் வேற நினச்சிக்கும் போது அங்கே துன்பத்திற்கு தான் ஆளாகிறோம். அப்போ அந்த நிலையை நம்ம உணர்ந்து உள்ளே போகும்போது தான் இறைவன் எனக்குள் உயிராக அறிவாக இருக்கிறான்ற அந்த உண்மையை உணரும்போது இதை விட வேறு என்ன இருக்குது? இறைவனே எனக்குள்ளே இருக்கும்போது நான் ஏன் இறைவனை நோக்கி போகணும்? இறைவனே எனக்குள்ளே இருந்து இயக்கி கொண்டு எல்லாமே இருக்கிறார். ஒன்லி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நிதர்சனமாக நிர்வாண நிலை, நிர்வாணம்னா ஆடை இல்லாத நிலையில் மனதில் எதையும் வைத்து கொள்ளாத நிலையில் நாம் இருக்க வேண்டும். அதுதான். அப்போ அந்த நிலையில் இருக்கும்போது தான் அந்த அத்வைத நிலையில் யோகத்தை நாம் என்ன பண்ணுறோங்க, அந்த ஒரு அற்புதமான நிலையில் மந்திரம் தந்திரம் எந்திரம் சுவாமி அழகாக சொல்லுவார், அந்த நிலையில் இறைவனை நோக்கி நாம் பயணம் செல்கிறோம். அதுதான் ரமண மகரிஷி. இங்கே நாங்கள் எங்கள் திருவண்ணாமலையில் இன்றைக்கி இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. திருவண்ணாமலையில் இருக்கிறேன். திருவண்ணாமலையில் இறையாற்றல் இதை உணர்த்தியது. ஆனால் விளங்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. காலத்தின் கட்டாயம், மகான்களின் தோற்றம். அருள் தந்தை அவர்களே தான் சொன்னார், நான் என்ற தத்துவமே நாமாக உள்ளோம், நாடுகள் பலவற்றில் வாழ்கின்றோம், உருவில் எல்லை கட்டி கொண்டு. அந்த எல்லை தான் நம்மளுக்கு பிரச்சனையே. அந்த எல்லையை தாண்டிட்டோம் அப்படின்னா இறைவன் எனக்குள் வர்றதுக்கு நாம் தகுதியாக இருக்கிறோம். அந்த நிலையில் இதை தான் நம்மளுக்கு திருமூலர் உணர்த்தியிருக்கிறாரு. இறைவன் வேற நாம் வேற இல்லை, இறைவனே எனக்குள். எவ்வளோ பெரிய விஷயம்.
இதை தான் உணர்த்தியிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டோம் என்றால் நாம் இறைவனாக மாறக்கூடிய தகுதியை ஒவ்வொரு மனிதருக்கும் இறைவன் இறையாற்றலை கொடுத்து வைத்திருக்கிறது. அதை நாம் பயன்படுத்தி கொண்டு நாமும் வாழ்ந்து மற்றவர்களுக்கும் நல்ல ஒரு அற்புதமான வாய்ப்பை முடிந்த அளவிற்கு செய்து, ஏன்னா எல்லாரும் சித்தர்கள்லாம் மகான்கள்லாம் வாழ்ந்தது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மற்றவர்களுக்காக தான். அந்த நிலையை முடிந்த அளவுக்கு நாம் தொண்டாக செய்து நலம் பெறுவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை எடுத்து இறைநிலைக்கும் குருவருக்கு இருக்காலம் செயல்படுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளவர்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.